டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் கன்னியாகுமரி வர இருக்கும் நிலையில் அங்கிருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மனு. இப்ப கன்னியாகுமரியோட தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கு? மோடியின் வருகையை முன்னிட்டு அங்க என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கையா நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குங்கிற விவரத்தை நீங்க சொல்லலாம். பிரியதர்ஷினி, அதாவது இன்று 11 மணி அளவில் பாரத பிரதமர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் மாளிகை ஹெலிகாப்டர் தளத்தில் வந்து இறங்க உள்ளது. இந்த நிலையில் கன்னியாகுமரி முழுவதுமே இன்று காலையிலிருந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் சர்வதேச சுற்றுலாத்தலமான கன்னியாகுமரியில் தினசரி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய நிலையில் பகவதி அம்மன் கோவில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பகவதி அம்மன் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதிக்கு ஆலயத்துக்கு செல்வதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கன்னியாகுமரியை பொறுத்த அளவில் விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் செல்லக்கூடிய பூம்புகார் படகு தளத்தில் இருந்துள்ள படகு சேவை என்பது இன்று முற்றிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கடல் பகுதியில் இந்த ஹெலிகாப்டர் தளம் என்பது கடற்கரையோடு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி என்பதால் இந்த கடல் பகுதியில் கடலோர காவல்படை, இந்திய கடற்படை என பல்வேறு படையினுடைய ராந்து கப்பல்கள் அதிவிரைவு படைகள் மூலமாக கடல் பகுதியிலும் கண்காணிப்பை நடத்தி வருகிறார்கள். அதுபோல் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க செல்வதற்கு பல்வேறு தடைகள் விதிக்கப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர் தளத்தில் இருந்து இறங்கி 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய விவேகானந்த கல்லூரிக்கு செல்லக்கூடிய பாரத பிரதமர் செல்லும் போது அந்த சாலையினுடைய ஓரமாக மக்கள் நிற்பதற்காகவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த கன்னியாகுமரி பகுதியில் பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். கன்னியாகுமரி பகுதியில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருப்பதால் இந்த பகுதியில் என்பது மக்கள் நடமாட்டம் என்பதை குறைந்தே காணப்படுகிறது. நிச்சயமா பிரதமரின் வருகையை முன்னிட்டு கன்னியாகுமரியில என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. பிரதமர் வந்த பின்னர் பிரதமரோடு வேற எந்தெந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்காங்க, யாரெல்லாம் உரையாற்ற இருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் இருக்கா மனு? அதாவது பாஜகவினுடைய கூட்டணியில் இணைந்துள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் வரும் என கூறப்பட்டு வருகிறது. அதிகாரப்பூர்வமாக கட்சி தரப்பில் அந்த எந்த அறிவிக்கையும் வெளிவிடவில்லை. ஆனாலும் அனைத்து கட்சியினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் என பாஜக தரப்பில் கூறப்பட்டு வரும் நிலையில் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 70,000 கட்சி இந்த பொதுக்கூட்டத்தில் 70,000க்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்கும் என கூறப்பட்ட நிலையில் அந்த பகுதிக்கு, அந்த மேடை அமைந்துள்ள பகுதிக்கு தற்போது மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா 11 மணி அளவில் பாரத பிரதமர் திருவனந்தபுரத்தில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் இந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் மாளிகையில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் தளத்தில் வந்திறங்க உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி வர இருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மனு. கன்னியாகுமரிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வர இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் 70,000 பேர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் கன்னியாகுமரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காவல்துறையினரின் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.